ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா தான் கதையை வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 12. எப்பவும் வர அதே டைலாக் தான். உடம்பு சரியில்லாமல் சூசைட் பண்ணி ஆக்சிடென்ட் இப்படி எப்படி வேணாலும் மனுஷங்க இறந்து போகலாம், ஆனால் அவங்க எல்லாரும் பார்த்து பயப்படுறது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். கம்பெனி 7 இருக்கிற அந்த ஆசகோத்தா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இப்போ ஃபெஸ்டிவல் மாதிரி கிரியேட் பண்ணி இறந்து போன அந்த இன்ஃபர்னவா இருக்கிறவனுக்காகவும் அண்ட் இவங்க அந்த டெஸ்ட்ராய் பண்ண அந்த வீடு எல்லாத்தையும் கெட்டதுக்காகவும் ஒரு பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. கான்ட்ரோவை நான் வழி அனுப்பும் போது உங்களோட வீடு எதையாச்சும் நான் உடச்சிருந்தோம்னா நீங்க தாராளமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி வந்து தங்கலாம், உங்களுக்கு தேவையானதை நாங்க பார்த்துப்போம் பெனிமாறு சொல்றான். கேப்டன் நானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்களுக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சாதான் நமக்கு பதில் சொல்லுவாங்க, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேப்டன் சொல்றான். ஸோ இடிஞ்சு போன வீடு எல்லாத்தையும் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. பெனிமாறு அவன் பாட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றதை பார்க்கவோ, சார் என்ன தடுக்காதீங்க, என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் வெயிட்டான பொருளை ஹைட்டான இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியும், ஸோ என்ன ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பறந்து போறான். கேப்டன் ஓபியோ ஹெல்ப் பண்றான். வெல்டிங் வேலையை ஏன்ட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஹெல்ப் பண்றான். லிeutenant சூப்பரா ஷூட் பண்ணுவாங்கிறதுனால ஆணி அடிக்க ஃபாஸ்டா ஹெல்ப் பண்றான். வெயிட்டா இருக்கிற பொருளை மாக்கி அசால்ட்டா தூக்குறா. டாமக்கி வழக்கம் போல அவளோட பேட் லக்ல மாட்டிக்கிறா. இப்படியே கம்பெனி 8ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உடஞ்சு போன பில்டிங்கை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கம்பெனி 8 டவுட் பட்டபடியே இந்த இடத்துல தான் எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க. கம்பெனி 8 ஆளுங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ரெக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி நம்மள இங்க மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா, இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். கமாண்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும், இந்த தடவை அவங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணாம போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. பூச்சிங்க இருக்கிற அந்த பாட்டில் எடுத்து சேஃப்டியா வைங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டைம் ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி மணி அடிக்கிறாங்க. பெனிமாரு நீ இதை பண்ணணுமான்னு கோன்றா கேட்கவும், பரவாயில்ல இருக்கட்டும், மத்த எல்லாரும் வேலை பார்க்காங்க, நானும் ஒரு வேலையை பாக்குறேனே அப்படின்னு பெனிமாரு சொல்றான். சரி ஓகே நான் ஒன்னு தடுக்கல அப்படின்னு கோன்றா சொல்றான். அந்த ட்வின்ஸ் அங்க ஓடி வராங்க. நம்ம ஹீரோ அங்க ஓடி வரவும், இவன் எங்களை சாப்பிடுவான் போல எங்களை துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லவும், தொட்டு பிடிச்சி விளையாடணும்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க, ஏன் தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மென்டல் மாதிரி இவன் காலில் ஃபயரை வச்சு தலைகீழா சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லவும், அது பிரேக் டான்ஸ், அதை ஆடும்போது நீங்க என்ஜாய் பண்ண தானே செஞ்சீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கோன்றா சொல்லவும், பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனை பார்க்கவும், கோன்ற உடம்புலாம் காயமா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த ட்வின்ஸ் 2 பேரும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். இவங்க ரொம்பவே நல்லவங்க, இவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோன்றா சொல்லவும், நீ கேப்டனா இருந்திருந்தா அதை தான் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி பெனிமாரு கேட்கறான். ஏன்னா பெனிமாருக்கு கேப்டனா இருக்கிறதுல விருப்பம் இல்ல. இந்த கோன்றா வந்துட்டு இப்ப லிeutenant இருக்கிறதுக்கு பதில் அவன் கேப்டனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெனிமாரு நினைக்கிறான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்ல, அன்னைக்கு நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி கோன்றா சொல்றான். சரி நான் கம்பெனி 8க்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். உங்க கேப்டன் எங்க இருக்காரு, அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், நானே அதை பத்தி தான் சார் பேச வந்தேன், எங்க கேப்டன் ரிவர் கிட்ட வெயிட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிட்டீங்க, கோன்றா சாருக்கு எப்படி எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பாடி ஓவர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும், இப்படி ஆறதுக்கு காரணம் என்னோட அப்படின்னு அவன் ஏதோ வருத்தப்பட்டுட்டு, சரி ஓகே நான் போய் உங்க கேப்டனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். கம்பெனி 8 நீங்க எங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு மாக்கி சொல்றா. நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ பேட் லக் நடக்கும் அப்படின்னு சொல்லி டாமிக்கி அவங்க கிண்டல் பண்றாங்க. ஐரிஸும் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு மாக்கி சொல்லுமா. அவ கம்பெனி 8 பாத்துக்கணும்ல நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரமா எவாஞ்சலிஸ்ட கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மாக்கி சொல்றா. இப்போ கம்பெனி 8 நமக்கு காமிக்கிறாங்க. ஷீன்ரோட டேபிள் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும், சோ அந்த தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஹிபானா நம்ம ஹீரோக்காக கம்பெனி 8 சூப்பரா மாத்திட்டு இருக்கா. ஆமா நம்ம ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோடு இருக்கிற ஒருத்தன் கேட்கவும், ஏடா என்னையவே கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லி ஹிபானா அவனை போட்டு மிதிக்கிறா. இப்போ கேப்டனையும் லிeutenantையும் பாக்குறதுக்காக பெனிமாரு போயிட்டு இருக்கும்போது அந்த கான்டரோவை நம்ம இன்ஃபர்னோவா மாத்தின மாதிரியே நிறைய மக்கள் இங்க நம்ம இன்ஃபர்னோவா மாத்தணும் அப்படின்னு கேப்டன் பேசிட்டு இருக்கிறத கேட்டு பெனிமாரு செம டென்ஷன் ஆவறான். இவன் எதுக்கு நம்மள தேவையில்லாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்டனும் லிeutenantம் ஓடிட்டு இருக்காங்க. உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெனிமாரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும், இப்பதான் அவங்கள பத்தி நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன், என் ஆளுங்களை எதுக்காக இன்ஃபர்னோவா மாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நம்ம ஹீரோ வந்து பெனிமாருவை தடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க ஏதாச்சும் தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பதான் அவங்க சுயரூபம் எனக்கு புரிஞ்சிருக்கு, உங்க கேப்டனும் லிeutenantம் அவங்களே அவங்க வாயால சொன்னதை நான் கேட்டேன், எங்க ஆளுங்களை அவங்க தான் இன்ஃபர்னோவா மாத்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லவும், நாங்க அப்படி சொல்லவே இல்லையான்னு கேப்டன் சொல்றான். சும்மா நடிக்காதீங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலேயும் நடிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம நினைச்சபடியே பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லி எவாஞ்சலிஸ்ட் தான் பாக்குறதுக்கு லிeutenant கேப்டன் மாதிரி வேஷம் போட்டு இதெல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. பெனிமாரு எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சோ ஃபைட் பண்றதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெனிமாரு அட்டாக் பண்ணவும் அந்த ஃபயரை போயிட்டு மாக்கி கண்ட்ரோல் பண்ணி தடுக்கிறா. அதை நீ தடுத்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பெனிமாரு கொஞ்சோண்டு இருக்கிற ஃபயர் பவரை வச்சு படிக்க வைக்கிறான். மாக்கியை தூக்கி நம்ம ஹீரோ மேல போட்டு இப்போ அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள போய் விழுறாங்க. லிeutenant கண்ணை வச்சு ஷூட் பண்ணவும் பெனிமாரு அதை அசால்ட்டா தடுக்கிறான். நான் உன்னை காயப்படுத்தணும்னு ட்ரை பண்ணவே இல்லை, உன் பவர் எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகும்னு செக் பண்ணி பாக்குறேன், உன்னால ஒரே நேரத்தில் செகண்ட் ஜென் தேர்ட் ஜென் 2 பவரையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி லிeutenant அட்டாக் பண்றான். எல்லாரும் ஒன்னா அட்டாக்
அட்டாக் பண்ணியுமே கூட பெனிமாரு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருதான். இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கையை வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்ணவும் தூரத்துல இருக்கிற மரம் முதற்கொண்டு கட் ஆகுது. கேப்டன் என்னடானா அவனோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போய் போட்டு வந்திருக்கான். என்னோட ஆளுங்களை அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு நீ என்ன தாண்டி தான் பண்ணணும், ஏன்னா கம்பெனி 8 என்னோட பொறுப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து ரெடியா நிக்கிறான். இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காகவா இவ்வளவு நேரம் நீ போயிருந்த, நீ என்ன ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாலும் ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெனிமாரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கேப்டன் வந்து ஜஸ்ட் ஷீல்டு வச்சு தடுக்கவும் எதுக்காக நீ ஃபைட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம கேட்கவும் ஏன்னா என்கிட்ட பவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். உண்மையாவா பவர்ஸ் இல்லாமையா நீ ஒரு ஃபயர் சோல்ஜரா இருக்க, ஃபயரோட பவர் என்னன்னே தெரியாம ஒருத்தனை இன்ஃபர்னோவா மாத்திருக்கே அப்படின்னு பெனிமாரு சொல்லவும் நான் எத்தனை மட்டும் சொல்றது, நான் அவனை அப்படி மாத்தல அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். பட் கேப்டன் என்னதான் சொன்னாலும் பெனிமாரு அதை நம்ப மாட்டேங்கிறான். இப்போ ஸ்மோக் ஸ்கிரீமை கிரியேட் பண்ணி கேப்டன் ஓபி அட்டாக் பண்ண போனாலுமே கூட பெனிமாரு வந்துட்டு அவனை கரெக்டா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல பெனிமாரு வந்துட்டு கேப்டனோட மூஞ்சிக்குள்ளேயே வந்துட்டு ஃபயரா அனுப்புறான். கேப்டன் இவ்வளவு அடி வாங்கியுமே கூட அவன் தலையை வச்சே பெனிமாரு ஒரு முட்டுறான். பெனிமாரு தலையில இருந்து ரத்தமா வருது. நீ எதுக்காக இவ்வளவு பண்ற அப்படின்னு சொல்லி பெனிமாரு கேட்கவும் ஏன்னா கம்பெனி 8ங்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹீரோ ஆத்தர் எல்லாருமே கேப்டனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பவரே இல்லாம இவர் பெனிமாருவே அடிச்சிட்டாரா அப்படின்னு ட்வின்ஸ் பாக்குறாங்க. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா பவரோட இருக்காராங்கிறது முக்கியம் இல்ல, அவரோட முயற்சி தான் முக்கியம். ஆனா இங்க 2 கேப்டன்ஸுமே விட்டு கொடுக்கறதா இல்ல, இப்படியே போனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் சொல்றான். கம்பெனி 7ஓட லெப்டினன்ட்டான கான்ட்ரா அந்த இடத்துக்கு வரான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், ஓ கதையை முடிக்கிற ரைசிங் சன் அப்படின்னு சொல்லி பெனிமாரு ஒரு அல்டிமேட் மூவை யூஸ் பண்ண போகவும் கான்ட்ரா போயிட்டு அவனை தடுக்கிறான். வேண்டாம் ப்ளீஸ் இதை பண்ணாத அப்படின்னு சொல்றான். நீ நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்றும் நல்லவங்க இல்ல, இவங்க தான் இன்ஃபர்னோவா அவனை மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எத்தனை மட்டும் சொல்றது, நாங்க அப்படி மாத்தல அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். கான்ட்ராவோட உடம்பெல்லாம் கருகி இருந்துமே கூட பெனிமாருவை தடுக்கிறதுக்காக அவன் போய் ஃபயரை தொடவும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அவங்க சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்லி கான்ட்ரா சொல்லவும் நீ கேப்டனா இருந்தா இதை தான் பண்ணிருப்பியா அப்படின்னு அவன் கேட்கறான். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் பெனிமாருவை ஃபைட் பண்றதை நிப்பாட்டுறான். பெனிமாரு அவங்களை பார்த்தேன்னு சொன்ன டயத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ரா கேட்கவும் தேவையான சப்ளை வாங்குறதுக்காக நாங்க ஸ்டோருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட்டும் கேப்டனும் சொல்றாங்க. ஆத்தங்கர பக்கம் வந்து பெனிமாருவை மீட் பண்ண சொல்லுன்னு தான் கேப்டன் ஏன் கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஷீன்ரோ சொல்றான். ஆனா ஷீன்ரோ கிட்ட நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும் அந்த டயத்துக்கு நீங்க ஸ்டோர்ல தான் இருந்தீங்களா, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன், ஒருவேளை நீங்க போய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சண்டை போடுறது தவிர்த்து வர ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெனிமாரு கிளம்புறான். அவன் எப்பவும் இப்படிதான் அவனை தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு கான்ட்ரா சொல்லவும் அவங்களோட அந்த காயத்துக்கு அவர் தான் காரணங்கிற மாதிரி வருத்தப்படுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அன்னைக்கு நடந்ததுக்கும் பெனிமாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி கான்ட்ரா இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போறான். சோலார் இயர் 196 இவங்க இருக்கிற இந்த இடமே டோட்டலா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த டயத்துல இவங்க ஃபயர் சோல்ஜர்ஸே கிடையாது. ஒரே நாள்ல ஏன் இப்படி எல்லாருமே இன்ஃபர்னோவா மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபயர் சோல்ஜர்ஸ் நேரத்துக்கு வந்திருக்கணுமே ஏன் வரல அப்படின்னு பெனிமாரு கேட்கவும் நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கான்ட்ரா போகும்போது பெனிமாருக்கு ரொம்பவுமே மூச்சு வாங்குது. இந்த ஃபயருக்குள்ள அவனுக்கு ஆக்சிஜன் சரியா கிடைக்காததுனால அவனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்கி நீ ஓவர் ஹீட் ஆயிட்டா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கான்ட்ரா பெனிமாருவை பார்த்து சொல்றான். அப்போன்னு பார்க்க அந்த இடத்துல திடீர்னு நிறைய ஃபயர் வருது. அதுக்குள்ள இருந்து டீமன் மாதிரியான ஒண்ணு கொம்பு வச்சு அந்த இடத்துக்கு வருது. அதோட ஹார்ட்ல ஓட்ட இருக்கு ஆனாலுமே அது சாகல. மத்த இன்ஃபர்னோ மாதிரி நார்மல் கிடையாது அப்படின்னு கான்ட்ரா புரிஞ்சுக்கிட்டு பெனிமாருவை சைட்ல இருக்கிற பில்டிங் குள்ள தள்ளி விட்டுறான். நீ ரெஸ்ட் எடு பெனிமாரு, நீ இதுல தலையிட வேண்டாம், உன்னோட ஃபிளேம்ஸ் அணையிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு கான்ட்ரா இது கூட தனியா ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த மாதிரி தலையில கொம்பு வச்சு டீமன் மாதிரியான ஒன்று தான் வந்து நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவன் வீட்லயும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். மற்ற இன்ஃபர்னோவா மாறி இருக்கிறவங்களோட ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணாலே அந்த இன்ஃபர்னோவும் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிரும். பட் இந்த தலையில கொம்பு வச்சிருக்கிறது மற்ற இன்ஃபர்னோ மாதிரி கிடையாது, அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. அண்ட் இது ஒரு ஃபிளாஷ்பேக் கதை தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கான்ட்ரா வந்துட்டு தனியால அது கூட ஃபைட் பண்ண நிற்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.